உள்ளது. இந்த பிரச்சார பயணத்தினை துவக்கி வைப்பதற்காக திரைப்பட இயக்குனர் இந்த பகுதிக்கு வந்துள்ளார்கள். இந்த பிரம்மாண்டமான பேரணியை, வெற்றி பேரணியினை துவக்கி வைத்திருக்க வருகை தந்துள்ள அனைத்து நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் திரு ரமேஷ் அவர்கள் மற்றும் அவருடன் வந்துள்ள அனைத்து நிர்வாகத்தினை துவக்கி வைத்துள்ளார். அனைவரும் கடைசி வரை இதே கட்டுக்கோப்போடு பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா. இவர் பாஸ்டா தான் ஓட்டுறாரு. ஆமாங்க. ஆண்டவ போதும், மக்கள் மாண்டவ போதும், மக்கள் பின்பற்றம் திமுக. ஆறுக்கு முடிச்சாகணும். 6-1 ஆகக்கூடாது. 6-1 ஆகக்கூடாது. எங்க பார்த்து வருது தாமரை 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 முன்னாடி சொல்லக்கூடிய காவல்துறை வாகனம் கொஞ்சம் இஷ்டத்தை வாகனத்தை வேகப்படுத்த வேண்டாம். அன்பருக்கினிய பெரியோர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். தங்கராஜ் அவர்களுக்கு நீங்கள் அளிக்க வேண்டிய சின்னம் தாமரை 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 சின்னத்திலே தாருங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்த பாதையின் வழியாக வந்து கொண்டிருக்கிறார். இந்த பாதையின் வழியாக தாமரை சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து இந்த பாதையின் வழியாக வந்து கொண்டிருக்கிறார். உங்களெல்லாம் நேருக்கு நேர், முகத்துக்கு முகம்தான். நடந்து வராடா. தாமரை KPK செல்வராஜம் நடிகர் ரஞ்சித் அவங்க இந்த பிரச்சார கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இங்கே இருக்க போறாங்க. 6 மணிக்கு முன்னாடி திரைப்பட இயக்குனர் திரு ரஞ்சித் அவர்களையும், அதே போல புது பாரத கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளையும், IJK மாவட்ட தலைவர் திரு முத்துக்குமார் தலைமையில் வருகை புரிந்திருக்கின்ற இங்கு வந்திருக்கூடிய அம்மா மக்கள் மன்ற நிர்வாகிகளே, தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் இயக்குனர் அத்தனை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுக்கும் என்னுடைய
அருமை வேட்பாளர் எங்களுடைய குடும்ப நண்பர் காடேஸ்வரா சுப்பிரமணியனுடைய அருமை தவள் புதல்வன் தங்கராஜ் அவருடைய வெற்றி சின்னமான தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு நேற்றைய தினம் இன்றைய தினம் புதுச்சேரியிலிருந்து வந்திருக்கின்றோம். அங்கே மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலர்வதற்கான வாய்ப்பை பொதுமக்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று இன்றைய நிலவரப்படி தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசானது முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் அமைவதற்கான வாய்ப்பை தமிழக மக்கள் ஏற்படுத்தி அதை பெரும்பான்மை தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இன்னைக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய காலை கூட திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு 8 வயது பெண் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். 15 கொடூர குணம் கொண்ட காமுக பிரமுகர்களால். இது போன்ற ஆட்சி மீண்டும் வேண்டாம் என்று மக்கள் முடிவெடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக இன்றைக்கு அநீதிக்கும் தர்மத்துக்கும் நடக்கின்ற போரிலே தர்மத்தை வெல்ல நீங்கள் எங்களுடைய வேட்பாளர் அருமை சகோதரர் காடேஸ்வரா தங்கராஜ் அவர்களுக்கு இங்கே இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் இன்னும் 2 நாட்கள் கண் விழித்து அவரை மாபெரும் வெற்றி அடைய தாமரை சின்னத்தை வாக்களிக்க வேண்டி உங்களுடைய எதிர்நோக்கிற வெற்றி. இது ஒரு தொழில் நகரம். தயவு செய்து நம்முடைய பொன்னான வாக்குகளை, நமக்கு ஊடகம் எல்லாம் நம்ம செய்திகளை பெருசா வெளியே கொண்டு வர்றதில்லை. அதனால நம்ம உள்ளம்தான் ஊடகம். கிடைக்கிற நேரங்களில் செல்போன்ல நம்ம விஷயங்கள்ல ஒரு ஆளுக்கு ஒரு 10 பேரையாவது நம்ம மாத்திடலாம். அந்த முடிவெடுத்து நம்ம வேலை செய்வோம். இன்னும் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். அதனால வெற்றி விழாவில் தீய சக்தி திமுகவை மண்ணில் குழி தோண்டி புதைச்ச முதல் வெற்றி இதுவா. நன்றி, வணக்கம், ரொம்ப சந்தோஷம். நன்றி. மிகவும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நடிகர் ரஞ்சிதன் அவர்களே. அண்ணன் செல்வம் அவர்களே மற்றும் என்னோடு 15 நாட்களாக சூறாவளியாக அனைவரும் வேட்பாளரை விட சிறப்பாக வந்து பணியாற்றி ஒவ்வொருத்தரும். இப்ப இதுல வந்து இங்க ஒரு 5% மக்கள் மட்டும் தான் இருக்கிறோம். 95% நம்முடைய நிர்வாகிகள் வந்து வாக்காளர் வந்து ஏரியாக்குள்ள தெற்கு தொகுதிக்குள்ள சிறப்பான முறையில் பிரச்சாரம் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இங்க 5% தான் இருக்கிறோம். 95% நம்ம ஆட்கள் தாமரை சொந்தங்கள் அனைவரும் தொகுதிக்குள்ள ஓட்டு சேகரிச்சிட்டு இருக்கிறாங்க. வேட்பாளராக நான் வந்து கடந்த 15 தினங்களாக பல்வேறு வார்டுகள் போயிட்டு வந்துட்டேன். பல்வேறு வார்டுகள் தெருக்கள் போயிட்டு வந்துட்டேன். இதுல சில ஏரியாக்கள்ல வந்து வீடு வீடா சென்றிருக்கிற ஒவ்வொரு பகுதி வாரியா நேரத்தின் அருமை அருதி சில வீடுகளில் போய் பார்க்க முடியல. வீடுகளில் தெருக்களை போய் பார்க்க முடியல. அதனால இது வந்து ஒரு சூழ்நிலையின் காரணமாக தான் சந்திக்க முடியல. அதனால நான் போய் நேரில் பார்க்க முடியாத ஏரியாக்கள் யாரும் வந்து கோச்சிக்க வேண்டாம், சங்கடப்பட வேண்டாம். கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்றவனையும் அனைத்து தொகுதிக்கு இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் சென்று வருவோம். நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம கடந்த 5 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம எடப்பாடி அண்ணனுடைய தலைமையில் அவர் முதலமைச்சராக இங்கே இருந்தார். நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணுங்கிற நிதி வந்து நம்ம மோடி அவர்கள் மத்திய சர்க்காரக்கூடிய மோடி அவர்கிட்ட இருந்து என்ன கேட்டாலும் மோடி கொடுத்துட்டு இருந்தார். அண்ணன் நம்ம எடப்பாடி அண்ணன் கேட்பாங்க, உடனடியாக அந்த திட்டத்துக்கெல்லாம் வந்து நம்முடைய மோடி அவர்கள் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம திருப்பூர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 11 மெடிக்கல் காலேஜ், 1 2 அல்ல 11 மெடிக்கல் காலேஜ். அதில் ஒன்று வந்து நம்முடைய தாரா ரோடு இருக்கக்கூடிய ஜிஹெச்சில் ஒரு மெடிக்கல் காலேஜ். அதுபோக ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இந்த 5 ஆண்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து பார்த்துங்க. நம்ம திருப்பூருக்கு மட்டுமே 6000 கோடி ரூபாய்க்கு உண்டான திட்டங்களை வந்து நம்முடைய மத்திய அரசாங்கம் எடப்பாடி அவர்கள் சேர்ந்து நம்ம தொகுதிக்கு பண்ணிக்கிறாங்க, மாவட்டத்துக்கு பண்ணிக்கிறாங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மூலியமா நம்முடைய பழைய பஸ் ஸ்டாண்ட் புதிக்கப்பட்டது, கோவிலில் புதுசாக பஸ் ஸ்டாண்ட் கட்டினது, நம்ம வடக்க புழுவட்டி பக்கத்தில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தது. இப்படி வந்து சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். 4வது குடிநீர் திட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வீடுதோறும் வந்து அந்த ப்ளூ கனெக்ஷன் கொண்டு காம்பவுண்ட் சேர்த்து வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த 5 ஆண்டு காலம் அந்த அரசாங்கம் 90% வந்து போன 5 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி முடிச்சு வச்ச பணியை வந்து இது ஒரு 10% வேலை கூட 5 வருஷம் முடிக்க முடியாது இந்த கார்பரேஷன்னால. அதே மாதிரி தான் பாதாள சாக்கடை திட்டம், அதுவும் 90%
வேலைகள் முடிக்கப்பட்டுரும் போன 5 வருஷத்துக்கு முன்னாடி. இது வரைக்கும் இந்த 5 வருஷமா வந்து ஒரு 10% முக்கிய நம்ம திருப்பூர் தேவையான 4வது குடிநீர் திட்டத்தையோ பாதாள சாக்கடையோ இது வரைக்கும் முடிவு செய்யாம இருக்காங்க. இந்த ஆட்சி நமக்கு தேவையா? அது மட்டும் பார்த்தோம்னா இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்க அனைத்து இடங்களிலுமே பெண்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. எங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. எங்க ஸ்கூலுக்கு போறனா கூட நாங்க டெய்லி கொண்டு ஸ்கூல் விட்டு போட்டு அங்கே உட்கார்ந்து கூட்டுற வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள. இதுக்கெல்லாம் ஒரு விரிவு காலம் வேணும். இந்த முறை வந்து எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர் ஆகணும்னு கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. ஒரு வகையில அடுத்து வந்து நீங்க தான் ஆட்சிக்கு வரப்போறீங்க. திருப்பூர்ல தெற்கு தொகுதியில தாமரைச்சினம் தான் வெல்ல போகுது. தமிழகத்தில் எடப்பாடி வந்தால் மட்டுமே இந்த நம்முடைய இந்த திமுகனுடைய பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே வந்து சந்தோஷமா வந்து இன்னைக்கு அடுத்தது நம்முடைய எடப்பாடி முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நாம் அனைவரும் இந்த வேலை இன்னைக்கு இத்தனை நாள் 5 நாள் பிரச்சாரம் பண்ணது ஒரு வகையில் பண்ணியிருப்போம். இனிமேல் வந்து இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வாகனத்திலேயோ இல்லை வந்து 4 பேருக்கு கூட்டம் போய் பிரச்சாரம் பண்ண முடியாது. அதனால தனிப்பட்ட ரீதியாக ஒரு ஃபோனில் கூப்பிட்டு நம்ம அண்ணன் சொன்னார், பாண்டிச்சேரியினுடைய சபாநாயகர் சொல்லியிருந்தார், நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து 10 பேர் ஃபோன் பண்ணி பேசலாமே இல்லைங்களா, பண்ணலாமா? நம்ம இந்த தொகுதி 100க்கு 100% வெற்றி பெறுவோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. நாம் அனைவரும் தினேஷ வந்து டெபாசிட் கணக்கு வைக்கணும். அந்த தினேஷ் அவர்களை வாயை திறந்தாருன்னா பொய்ய வாயை திறந்தாருன்னா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி குப்பைக்கு பை சொல்லியா சொன்னார். நான் வந்து இந்த நேரம் குப்பை அந்த பக்கம் அந்த ரோட்ல நம்ம பாலத்தொட்டி கூடிய ரோட்ல வந்து பார்த்துட்டு வீடியோ போடுறேன். குப்பைக்கு பை சொல்லிட்டீங்களே, இத்தனை குப்பை ரோட்ல எரிஞ்சிட்டு இருக்குது. 24 மணி நேரம் திருப்பூர் மாநகரில் எங்க பார்த்தாலும் குப்பை எரிஞ்சுக்கிட்டே இருந்துட்டு இருக்குது. இதனால மக்கள் 24 புகை வந்துட்டே இருக்குது. ஒரு பாலி பேக் எரியுது. மக்களுடைய உடல்நிலை நம்ம பாதிக்கப்பட்டே இருக்கு. மக்கள் எல்லாம் இந்த பிரச்சாரம் போனோம் அதையும் கேட்கறாங்க. இப்படி புகஞ்சுக்கிட்டே இருக்குது, என்ன பண்றது இல்லையா? அதனால எல்லாரும் வந்து இந்த தொகுதியில சிறப்பான முறையில் பணியாற்றி இருக்கு. அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இந்த 2 நாள் இருக்குது, அசால்ட்டா விட்டுறக்கூடாது. நம்ம இந்த தினேஷை டெபாசிட் இலக்கி வைக்க வேணும். ஒரே முடிவை தூங்காம ஒரு நொடியும் கூட வேஸ்ட் பண்ணாம ஒவ்வொரு ஓட்டையும் வாங்கி கொடுத்து அதிக பெரும்பான்மையான ஓட்டுகள் ஜெயிச்சா அப்படிங்கிறது தாமரை சின்னத்துல மக்களிடம் சொல்லணும். இந்த முறை வந்து முதல் பட்டன்ல தாமரை சின்னம் தான் இருக்கும். அதனால தாமரையை மலர வச்சு திருப்பூர் தெற்கு தொகுதியில் மலர சொல்லணும்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை திருப்பூர் வடக்கு மாவட்ட ராயபுரம் மண்டல் தலைவர் திரு மகேசன்.